இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பூசாரி தப்பிவிடாமல் இருப்பதற்கு விழிப்பு நிலையில் நாட்டில் பிரதான நுழைவாயில்கள். செப்பாங் பண்டார்பாரு சாலாதெங்கியில் உள்ள கோவில் ஒன்றில் முன்னாள் அழகுராணி போட்டி வெற்றியாளரான பெண் ஒருவரை மானபங்கம் செய்ததாக போலீசாரால் தேடப்பட்டு வரும் பூசாரி ஒருவர் நாட்டை விட்டு தப்பித்து விடாமல் இருப்பதற்கு நாட்டின் எல்லைப் பகுதிகளில் உள்ள அனைத்து நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் பகுதிகள் விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் அனைத்து வெளியேறும் வழிகளையும் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். அந்த சந்தேக நபர் இன்னமும் நாட்டில் இருப்பதாக நம்பப்படுகிறது என்று செப்பாங் போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறப்பு பூஜை என்ற பெயரில் கடந்த ஜூலை 4ஆம் தேதி நிகழ்ந்த இந்த மானபங்கம் சம்பவம் தொடர்பில் 27 வயது அந்த பெண் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து ஓர் இந்திய பிரஜையான 36 வயது பூசாரி தொடர்ந்து தேடப்பட்டு வருகிறார். சம்பவம் நிகழ்ந்த அன்றே அந்த பூசாரி கோவிலிலிருந்து தலைமறைவாகிவிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் கோவில் நிர்வாகத்திடம் இருந்து வாக்குமூலங்கள் பெற மொத்தம் 9 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர் என்று செப்பாங் மாவட்ட போலீஸ் தெரிவித்தனர். முன்னதாக பாதிக்கப்பட்ட பெண் செப்பாங்கில் உள்ள கோவிலில் பூசாரி ஒருவரினால் தனக்கு நேர்ந்த கசப்பான சம்பவம் குறித்து சமூக ஊடக பதிவில் பேசி வெளியிட்ட காணொலி வைரலானது. நீதிமன்ற தீர்ப்புகளில் தலையிட்டதாக கூறப்படும் முதிர்நிலை நீதிபதி ஒருவர் நீதித்துறையின் தலைமை பொறுப்புக்கு நியமிக்கும்படி பிரதமராலோ அல்லது JAC எனப்படும் நீதிபதிகள் நியமன ஆணையத்தினாலோ பரிந்துரைக்கப்படுமானால் அந்த விண்ணப்பத்தை மலாய் ஆட்சியாளர்கள் மன்றம் நிராகரிக்க வேண்டும் என்று முதிர்நிலை வழக்கறிஞர் ஹனீஃப் கட்ரி அப்துல்லா கேட்டுக் கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட நீதிபதியின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ள வேளையில் அவரை நீதிபதி தலைமை பொறுப்புக்கு நியமிக்கும்படி பரிந்துரைக்கப்படுமானால் அத்தகைய விண்ணப்பத்தை நிராகரிப்பதற்கு மலாய் ஆட்சியாளர்கள் மன்றம் தனது விவேகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஹனீஃப் கட்ரி கேட்டுக் கொண்டார். நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகள் மற்றும் போலீஸ் துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் காரணமாக எந்தவொரு நீதிபதியின் நேர்மை ஐயத்திற்கு இலக்காகி அவரின் நேர்மை இன்னும் தீர்மானிக்கப்படாத நிலையில் அவரை நீதித்துறையின் உயர் பதவிக்கு எவ்வாறு நியமிக்க முடியும் என்று ஹனீஃப் கட்ரி கேள்வி எழுப்பினார். சுகாதார பணியாளர்களின் ஷிஃப்ட் வேலை நேரத்தை 42 மணி நேரமாக குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட முடிவு அவர்களின் உடல், மனம், உணர்வு ரீதியான ஆரோக்கிய நிலைகளை பராமரிக்க உதவும் என்று பொது சேவை ஊழியர்களின் தொழிற்சங்கமான கியூபெக்ஸ் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பொது சுகாதார சேவைகளின் தரம் தொடர்ந்து சிறந்த நிலையில் இருப்பதையும் இந்த முடிவு உறுதி செய்துள்ளது என்று கியூபெக்ஸின் தலைவர் டத்தோ டாக்டர் அட்னான் மாட் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையானது அறிவார்ந்த செயலாகவும் மக்கள் மற்றும் பொது சேவை ஊழியர்களின் பரிவு, நலன் மற்றும் நல்வாழ்வு ஆகியவற்றின் மதிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் மடானி மலேசியாவின் மனப்பான்மைக்கு ஏற்ப வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பொது சேவை ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட அடிப்படை முடிவுகளை எடுப்பதில் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் குரல் கொடுப்பதற்கும் தொடர்ந்து இடம் அளித்ததற்காக அரசாங்கத்திற்கு கியூபெக்ஸ் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அட்னான் மட் கூறினார். ஹிம்புனான் தூரோன் அன்வார் எனும் அன்வாரை பதவி இறங்க சொல்லும் பேரணி நடைபெறும் வேளையில் அந்த பேரணி நடைபெறுவதற்கான நடைமுறைகளை போலீசார் எளிதாக்க வேண்டும் என்று பாஸ் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு அமைதி பேரணி சட்டத்தின் 9வது பிரிவு 5வது ஷரத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று அண்மையில் கூட்டரசு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி தீர்ப்பை தொடர்ந்து அமைதி பேரணி நடைபெறுவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் அசான் போலீஸ் துறையை கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டரசு நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின் மூலம் அமைதி பேரணி நடத்தப்படுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உரிமை இருக்கிறது. எனவே பொதுமக்களால் நடத்தப்படவிருக்கும் இந்த பேரணிக்கு கெடுபிடிகளின்றி போலீஸ் துறை வழிவிட வேண்டும் என்று தக்கியுடின் அசான் வலியுறுத்தியுள்ளார். மலேசிய குடிநுழைவுத்துறை கோலாலம்பூரில் மேற்கொண்ட 2 வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளில் அந்நிய தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட PLKS எனப்படும் வேலை வருகைக்கான தற்காலிக அனுமதி அட்டை விண்ணப்பத்திற்கான சேவையை வழங்கியது தொடர்பில்
இரு கும்பல்களை முறியடித்துள்ளது. ஜாக்கிர் மற்றும் ஷாஹித் என்ற அந்த இரு கும்பல்கள் குறுக்கு வழியில் ஆதாயத்தை ஈட்டுவதற்கு கில்லான் பள்ளத்தாக்கில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக செயல்பட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. முதல் சோதனை மதியம் 12 மணி அளவில் ஜாலான் புடுவில் உள்ள ஒரு அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 40க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதுடைய 3 வங்காளதேச ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். ஜாக்கிர் என்ற இந்த கும்பல் PLKS அட்டையை பெற்றுத் தருவதற்கு இடைத்தரகராக செயல்பட்டு வந்துள்ளது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அந்நிய நாட்டவர்களுக்கு PLKS அட்டையை புதுப்பிப்பதற்கு ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் 2500 ரிங்கெட் முதல் 6000 ரிங்கெட் வரை சேவை கட்டணமாக வசூலித்து வந்துள்ளது. இரண்டாவது சோதனை நேற்று இரவு 7 மணி அளவில் அம்பாங் பாருவில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஷாயித் என்ற அந்த கும்பலைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டனர். இதில் 33க்கும் 43க்கும் இடைப்பட்ட வயதுடைய 2 பாகிஸ்தான் ஆடவர்களும் ஒரு மியான்மர் பிரஜையும் கைது செய்யப்பட்டதாக டத்தோ ஜக்கரியா குறிப்பிட்டார். இந்த கும்பல்கள் முறியடிக்கப்பட்டது மூலம் 130 வங்காளதேச கடப்பிதழ்கள், 3 இந்தோனேசிய கடப்பிதழ்கள் மற்றும் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் விளக்கினார். 2 ட்ரெய்லர் லாரிகள் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் பலியானார். இச்சம்பவம் இன்று அதிகாலையில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் ஜொஹூர் 3 அருகில் நிகழ்ந்தது. இவ்விபத்து குறித்து அதிகாலை 2:47 மணிக்கு பொதுமக்களிடமிருந்து அவசர அழைப்பை தாங்கள் பெற்றதாக 3 மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். ஹீனோ மற்றும் நீசான் ரக லோரிகள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் 46 வயது நீசான் ரக லோரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளையில் அவரின் உதவியாளர் கடும் காயங்களுக்கு ஆளாகியுள்ளார் என்று ACP ரைஸ் குறிப்பிட்டார். இதில் ஹீனோ ரக ஓட்டுநர் எவ்வித காயங்களுக்கும் ஆளாகவில்லை என்று அவர் மேலும் கூறினார். பினாங்கு ஜார்ஜ்டவுன் ஜானான் லெபு பந்தாய் சாலையில் மற்றவரின் காரை இரும்பு தடியால் அடித்து சேதப்படுத்திய நபர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். சம்பந்தப்பட்ட ஆடவர் தனது காரிலிருந்து இறங்கி மற்றொரு காரை இரும்பு தடியால் அடித்து சேதப்படுத்தும் காட்சியை கொண்ட காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் வேளையில் நேற்று பிற்பகல் 4 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட 25 வயது நபர் போலீசில் புகார் செய்திருப்பதாக திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் லீ ஸ்வி சேக் தெரிவித்துள்ளார். புருடுவா மைவி காரை செலுத்திய சந்தேக பேர்வெளியின் செயலால் தனது காருக்கு 3000 ரிங்கெட் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த இளைஞர் தனது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் என்று போலீஸ் அதிகாரி கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.